இந்த ஆலயம் புனித ஆலயமாகிறது. அதை நீங்கள் திருடர்களின் குகையாக மாற்றிடக்கூடாது. பிதாவே, இவர்கள் செய்வது இவர்களுக்கு தெரியவில்லை. இவர்களை மன்னியுங்கள். இந்த தேவாலயத்தில் ஆராதனைக்கு வந்திருக்கும் பலரின் செயல்களை பார்க்கும் பொழுதும் உங்களை பற்றி பலர் காது பட பேசுவதை கேட்கும் பொழுதும் பிதாவாகிய இயேசுவை சிலுவையில் அறைந்ததும் தான் என் நினைவில் வருகிறது. ஆகவே எல்லாம் வல்ல ஆண்டவரை காண கண்களை கூட இமைக்காமல் காத்திருக்கும் மூத்த தலைமுறைக்கு மத்தியில் அவர்களை மதிக்காமல் அவர்களின் முன்பாக அமர்ந்திருக்கும் இளைஞர்களும் மகளிர்களும் கவனிக்கவும், பிடித்த ஆண் தெய்வங்களையோ இல்லை பெண் தெய்வங்களையோ நினைத்துக் கொண்டு ஆராதனை நடத்தி தரிசனத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இக்காலத்தில் லௌகீக கலாச்சாரத்தின் வலையில் விழுகின்ற இந்த தலைமுறையின் செயல்களும் மதம் சார்ந்த சடங்குகளில் விருப்பம் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அதிகமாக இருக்கும் வெப்பத்திலையும் பூச்சிகளின் இன்னல்களுக்கிடையே பல நெருக்கடிகளையும் கடந்து தேவாலயத்திற்கு வந்திருக்கும் நீங்கள் மிகவும் அமைதியாகவும் மிகவும் பக்தியாக இருக்கும் பட்சத்தில் இரு கண்களையும் மூடி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அது உங்களின் பக்தி என்று புரிந்து கொள்ளாமல் அவர்கள் தூங்குகிறார்கள் என்று சொல்பவர்களும் நம்மிடையே இருக்கிறார்கள். உங்களின் சிலர்களின் செயல் அதை பற்றி மற்றவர்கள் கூறுவதை கேட்டதினால்தான் நான் இவ்வளவும் கூறினேன். பிதாவாகிய தேவன் நம்மை பொறுத்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இல்ல, to her is human, but to forgive divine. தவறு செய்வது மனித செயல், மன்னிப்பது தெய்வ செயல். நீ இப்படி அடம் பிடிக்கிறத முதல்ல விடு. கிரேசி மன்னிக்க முடியாத தப்பு பண்ண மாதிரி எனக்கு தோணல. அவ காதலிச்ச பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நீ கொஞ்சமாவது மனசு இறங்கி இருந்தா நீ சொல்றது அவளும் கேட்டிருப்பா. வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லையா ஃபாதர்? எல்லா ஞாயிற்றுக்கிழமை இதே தான் சொல்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவ உறவு முறிஞ்சு போச்சு. அப்படி அவ்வளவு சுலபமா உன்னால ஒதுக்கி தள்ளிட முடியுமா? ஏய், போன வாரம் நான் டவுனுக்கு போனப்போ கிரேசிய பார்த்தேன். கூட அவ பையனும் இருந்தா. ரொம்ப சுட்டி பையனா இருக்கா. நல்ல பையன். நீ ஒரு தடவையாவது அவனை போய் பார்த்துட்டு வா. உன் கோவம் எல்லாம் பறந்து போயிடும். அவன் சுட்டித்தனம் பண்ணி கீழே விழுந்து கை காலெல்லாம் கட்டு போட்டிருக்கு. பாவம். என்ன வாசனா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தினமும் காலையில எனக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லைன்னா முடியாது. உங்களுக்கு எல்லா எக்ஸசைஸும் தெரியுமா வாசனா? நீ எதனா கத்துக்கணுமா? நான் சொல்லித்தரேன். சரி, நான் ஒண்ணு பண்றேன். அதை நீங்க பண்ணி காட்டுறீங்களா? நீ ஒண்ணு பண்ணா நான் 3 பண்ணுவேன். அவ்வளவுதான். பாருங்க. பாக்குறேன். பண்ணுங்க. இது இது இப்ப பண்ண வேண்டிய எக்ஸசைஸ் இல்ல. ராத்திரி 1 மணிக்கு பண்ண வேண்டியது. இல்லைன்னா கால் பிடிச்சுக்கும். அதெல்லாம் முடியவே முடியாது. செய்ய முடியலன்னா சொல்லுங்க. யார் சொன்னா செய்ய முடியாதுன்னு? இப்ப பண்ணி காட்டுறேன். அவ பண்ணுங்க. காட்டுறேன். பண்ணுங்க. இந்த அந்த கால்ல தான். ஓகே, வலது கால். அட, எந்த கால்லனாலும். என்ன பண்றது? லெஃப்ட் கால். ஐயோ, அட ஏதோ ஒன்னு பண்ணுங்க. 2 கால்லயும் பண்ண முடியாதா? முடியாதுன்னா வேண்டாம். நீ பிடிச்சிக்கிறியா? நான் பண்றேன். இல்லைன்னா விடு, நான் பண்றேன். வேண்டாம், முதல்ல இந்த கால். யாருண்ணா நீங்களா வாய் பேசிக்கிட்டு? அது சரி. ஏய், ஆஃப் பண்றாத. நிறுத்துனா. டேய், ஒரு ஐயோ, என்னாலலாம் முடியாது.
அப்பாவுக்கு தெரிஞ்ச கொன்றுவார். டேய் தலை ரொம்ப வலிக்குதுடா. அது குடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ப்ளீஸ் போடா, போயிட்டு வா, போடா போ. நீ நேற்றுக்கு எப்போ வந்த? ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டாமா? ஷிப்மெண்ட் ஆயிடுச்சா? முடிஞ்சது. அடுத்து எப்போ? அடுத்த மாசம். ம். என்னடா கச்சேரி முடிஞ்சதா? ம். நம்மளோட அந்தோனி ஒரு கல்யாண வரன் எடுத்துட்டு வந்திருந்தாரு. நீ அந்த பொண்ணு பாத்தியா? இல்ல. அப்ப பார்க்கணும். 2 லட்சமும் 100 பவுன் நகையும் போடுறாங்க. ஒரே பொண்ணு. சொத்து பூராவும் அவளுக்கு தானா? இது போதும்ல. நீ என்னைக்கு போறன்னு சொல்லு, நான் அவன்கிட்ட பேசுறேன். எனக்கு இப்போ கல்யாணம் எல்லாம் வேண்டாம். அப்போ வேற எப்போ? உனக்கு 30 வயசு ஆயிடுச்சு. இப்படியே ரொம்ப நாள் இருக்க முடியாது. உன்னோட முடிவை சீக்கிரமா சொல்லு. ஆ, பீட்டர், வாசண்ண இங்க வாங்க. என்ன? இது ஒரு பாக்கெட் 15 ரூபா விலை. காலையிலேயே 5 வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்பா அடிக்கடி வந்துட்டு இருக்காரு. நின்னு என் காலே உடைஞ்சிரு போல இருக்கு. கேட்க வேண்டியது எல்லாம் ஒரே முறையில வந்து கேட்டு போ சொல்லு. அது ஐயோ, ஒரு சிகரெட்டு 35. என்ன ஒன்றும் இல்லை. வேணுமா? வேணும்னு இல்லை, ஒன்று கிடைச்சா நல்லா இருக்கும். இது போதும், இது போதும். ஏண்டா, கிரேசியோட பையனுக்கு கையிலயோ காலையோ கட்டு போட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சு? கீழே விழுந்துட்டான். சின்ன ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. குழந்தைகளை கவனிக்கணும். நீ ஏன்டா இங்க நிக்கிற? வாடா. என்ன பிரதர், சரியா விளையாட தெரியாதா? விளையாடிட்டு தானே இருக்கேன். வா, வா, வாங்க, வா. என்ன பொழப்புடா இது, கடவுளே. எங்க காணோம்? இந்தா. இந்தா. இப்படி, இப்படி. இதானா பிரதர் நீங்க ஒழுங்கா விளையாடுறதுக்கு காரணம்? உன்னை போய் எப்படி அப்பாயிட்ட மாட்டி வரேன்னு பாரு வாசனை. தம்பி, போடா போடா. வேண்டாம் வேண்டாம், அவர்கிட்ட சொன்னீங்கன்னா என் வேலை போயிடும். நான் சொல்லக்கூடாதுன்னா என் கூட கேம் விளையாட வாங்க. இந்தா இந்தா. நானா வந்தே ஆகணுமா? வா. ஷோ, ஷோ. போச்சு. எங்க?
போடு. ஐயோ பேட்டு போச்சு. பேட்டை கொடு, பேட்டை கொடு. இப்போ எப்படி விளையாடுறேன்னு பாருங்க. அம்மா என்னால முடியல. வாசனா உடம்புக்கு இதெல்லாம் நல்லதுதான். போதும் போதும், என்னால முடியல. சாப்பிட்டதெல்லாம் மேல வந்துருச்சு. போதும் போதும், நிறுத்திக்கலாம். இந்தாங்க என்ன மாங்காய் ஊறுகாய். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எடுத்துட்டு போ. நல்ல ஊறுகாய் டவுன்ல கிடைக்காது. டேடி மெதுவா போ. ஜெசி, நான் வரட்டுமா? சூப்பர். இது என்ன வேஷம்? இந்த பேண்ட் ஷர்ட் எப்படி மேட்ச் ஆகும்? இதான் கிடைச்சது. வாங்க. ஏய் எங்க? எனக்கு ஆபீஸ் போற டைம் ஆச்சு. வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. ஆபீஸ் டைம். டாடி, ஹேண்ட் பேக்கடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பொண்ணுங்க கூட சுத்துறவன். அப்படின்னா பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கேக்குறவன் அர்த்தம். உங்கள மாதிரியா? உன்கிட்ட யாரா தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்க சொன்னது? நீ எதுக்கு இவனுக்கு தேவையில்லாததெல்லாம் சொல்லி கொடுக்குற? யாரு நானா? நான் எதுவும் சொல்லி தரலையே. நான் ஏதாவது உன்கிட்ட சொன்னேனா? இத பாருங்க, உங்க தங்கச்சி இது மாதிரி சொல்லி கொடுத்தான்னு வைங்க. நான் என்ன சொல்லி தந்தேன்னு சொல்ல வரீங்க நீ? நீ ஒன்னும் சொல்லலல்ல. யாரும் எதுவும் சொல்லி கொடுக்காம தான் இவன் இப்படி கேக்குறானா? அப்படி அவன் என்ன கேட்டுட்டான்னு சொல்ல வரீங்க? நான் பொம்பளை பொறுக்கியா? சிரிக்கிறியா? நீ வரலையா? இல்ல, நான் கிளம்புறேன். இங்க லேடிஸ் காலேஜ் எதுவும் இல்ல, அவசரப்பட்டு போகாத. விமென்ஸ் காலேஜ் இல்ல, பேரலல் காலேஜ் இருக்கே. போ போ. பாய் ஆண்டி. மதியம் ஃபுல்லா சாப்பிட்டுறணும். இங்க பாரு, கை கால்லாம் பத்திரமா வச்சுக்கணும். நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா? வேண்டாம், எந்த உதவியும் வேண்டாம். நீ போனா மட்டும் போதும். நீ எதுக்காக சுத்தி சுத்தி வர? என்ன விஷயம்னு சொல்லு. அது என்னன்னா, இந்த பிளவுஸுக்கு மேட்சா சாரி உங்ககிட்ட இருக்குல்ல, அது தருவீங்களா? அது சரி, நீ பம்முனதை பார்த்தாலே தெரியுது. இந்த எனக்கு தெரியும். You're so sweet. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். அது 84ல் ட்ராவல் அக்கௌண்ட்ஸ் டேலி ஆகலையா? அந்த வவுச்சரியம் பில்லையும் சேர்த்து வச்சு பாருங்க. சரி சார். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன். உனக்கு கல்யாணம் முடிஞ்சு 3-4 மாதம் ஆச்சு. ஏதாவது விசேஷம் இருக்கா? இங்க பாரு, இதெல்லாம் லேட் பண்ற விஷயம் கிடையாது. அப்புறம் என்ன மாதிரி அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும்.
குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்னாச்சு காலையில சாப்பிடலையா? இங்க பாரு, அழகா ஸ்மார்ட்டா சொல்ல கத்துக்கோ. குட் மார்னிங். இந்த பொண்ணு சிரிச்சா போதும் நினைக்கிற அளவுக்கு சிரிக்காம இருக்காளே கடவுளே. என்ன கூப்பிட்டியா? ஹலோ ரோமாஞ்சம், என்ன சொல்றாரு? ஹலோ. ஆமா, இன்னைக்கு ரோமாஞ்சன் படம் ரிலீஸ் ஆமே, பார்க்க போலியா? ஹாய் டோலி. ஜூடி, நீ ஏன் சோகமா இருக்க? அவ ஏதாவது சொன்னாலா? அவ துபாய்க்கு போன விஷயம் உனக்கு தெரியாது, அப்படிதானே? நீ யாருன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இவ வந்து 2-3 நாள் தானே ஆகுது. பிரச்சனை இல்ல. அவ ஏதாவது சொல்லியிருந்தா நீ அதை பெருசா எடுத்துக்காத. புது பொண்ணு இல்ல. ஐயோ, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுண்ணா. அந்த பொண்ணெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நான் வேற ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வரட்டேன். நீ எங்க போற? வீட்டுக்கு வரலையா? அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. நான் அப்புறம் வரேன். இப்ப எந்த பஸ்ஸும் கிடைக்கிற மாதிரி தெரியல. என்ன வீட்ல விட்டுட்டு போக முடியுமா? ஐயோ, அது நல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டு. நான் வேணா காசு தரேன். நீங்க ஆட்டோவில் போய்க்கோங்களேன். ஐயடா, பூந்தாயவெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. நீ இந்த நேரத்துக்கு எங்க போவேன்னு எனக்கு தெரியும். என்னை வீட்ல விட்டுட்டு நீ போனா போதும். போலாம். இந்த முறை மாங்காய் ஊறுகாய் யாரு சொன்னா அப்பாவுக்கு மேல பாசம் இல்லைன்னு? இது எங்க பாத்தியா? கொடுக்கும்போது உனக்கு தரேன்னு சொல்லி எல்லாம் கொடுக்கல. ஆனா கரெக்டா நான் இங்க தான் வருவேன்னு அவருக்கு தெரியும். அப்புறம் வீட்ல என்ன விசேஷம்? சித்தப்பாலாம் நல்லா இருக்காரா? அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு போகுது? எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடு. ஆ. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டா? என்ன? இந்த முறையும் அவரு என்னோட கல்யாண பேச்சு எடுத்துட்டாரு. ஏதோ ஒரு ஆண்டனியோட பொண்ணா. 100 பவுன் நகையும் 2 லட்சம் ரூபாய் பணம். போதுமா? அதுக்கு நீ என்ன சொன்ன? பதில் எப்பவும் போலதான். இப்போதைக்கு வேண்டான்ட்டேன். பீட்டர், நீ ஒரு வாட்டி அந்த பொண்ணை போய் பார்த்துருக்கலாம்ல. வரதட்சணை வேண்டான்னா வாங்க வேண்டாம். அப்பாவுக்கும் ஆசை இருக்கும்ல உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு யாரு சொன்னா? அதெல்லாம் டைம் வரும்போது நடக்கும். இந்த விஷயத்துல யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. கரிமீன் இல்ல? இதோ கொண்டு வரேன். 2 பேரும் சேர்ந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, சார் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு மீன் இல்லையா? ஒரே ஒரு மீன் தான் இருந்துச்சு. அவனுக்கு பிடிக்கும்ல? எனக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். இந்த கண்ணு வச்சிடாத. அக்கா, இவளுக்கு ஏன் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? நான் இங்க இருக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ கஷ்டம்? கஷ்டம்லாம் இல்ல. ஏன்னா காலத்துல நடக்க வேண்டியது நடக்கணும்ல, அதனாலதான் சொன்னேன். ஓ, இதெல்லாம் ஒரு சாக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க. ஆமா, இத சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ சன்னியாசி ஆகணும்னு தானே முடிவெடுத்திருக்க? அப்படி உரைக்கிற மாதிரி சொல்லுங்கக்கா. அறிவு வரட்டும். அவன் ரொம்ப பாவம். எல்லார்கிட்டயும் ரொம்ப பாசமா பழகுவான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஜோக் அடிச்சுட்டே இருப்பான். என்ன செல்ல பேர் வச்சுதான் கூப்பிடுவான். சம்டைம்ஸ் மின்சார கணவனை கூப்பிடுவான். நான் அவனோட ஃபேன். ஹலோ. காலையில பார்த்துப்போ ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஏதோ பொண்ணு பக்கம் வரதா சொன்னாங்களே, உண்மையா? யாரோட கல்யாணம் பண்ணி போற ரோமாஞ்சன்?
வெளிநாட்டுல இருக்காரு. ஆஹா, லக்கு தான் போ. அப்புறம் ஜூடி ப்ரீ டிகிரி முடிச்சுட்டு இங்க கண்டினியூ பண்ணல. ஜூடி இப்போ பழைய வீட்டில் தான் தங்கியிருக்காள? ஜோடியும் முன்னாடியே தெரியுமா? தெரியும் மாவா. Hey Judy, what's wrong with you? ஜஸ்ட் லீவ் இட். அண்ணா தூங்கிட்டாரா? ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. நீ போய் படு. ம். நாளைக்கு நீ வால்பாறை வரைக்கும் போகணும். குமரேச் அண்ணன் கால் பண்ணியிருந்தாரு. ஒரு லோடு சிறுமிளகு ரெடியா இருக்கான். நீ போய் அதை என்னன்னு பாரு. சரி, போறேன். பெரிய மனுஷா, இன்னொரு விஷயம், உன்னோட விளையாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. என் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட விளையாடாத, என்னை அசிங்கப்படுத்திடாத, சரியா? ஹலோ. பீட்டர். யாரு? குமாரா? எவ்வளோ நாள் ஆச்சு நீ எனக்கு கால் பண்ணி? என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரையா? வெரி குட். நாளை கழிச்சு வரையா? ஓகே, நான் ஏர்போர்ட் வரேன். எல்லாம் பார்த்துக்கலாம். சரி, ஓகே ஓகே. பீட்டர், இன்னைக்கு காலையிலேயே அந்த கான்ட்ராக்டர் வந்திருந்தாரு. உன்னோட முடிவு என்னன்னு சொல்ல சொன்னாரு. நான் என்ன சொல்றது? ஏதாவது நல்ல பார்ட்டி வந்தா கொடுக்க சொல்லுங்க. எனக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காத. நல்ல அருமையான இடம். 5.5 லட்சம் ரூபாய். இது ஒன்றும் அதிகம் இல்லை. அப்புறம் பிஸ்னஸ் என்னைக்கும் இப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது. இந்த சமயத்தில் நாம ஈஸியா 5.5 லட்சம் ரூபாயை சம்பாதிச்சிடலாம். இப்போதைக்கு இந்த வீடு வாங்குற பிளானை நம்ம ட்ராப் பண்ணிடலாம். அப்புறம் பார்க்கலாம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். டேய். ஐயோ, சி, எடுக்காத. ஆன்ட்டி ஆன்ட்டி இது திறங்க. சீக்கிரமா ஆன்ட்டி, சீக்கிரம். அவசரப்படாதடா, கொஞ்சம் நில்ல. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இருடா. என்ன பேக்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. தொடங்கலாமா? ஆரம்பிக்கலாம். சீக்கிரம் சீக்கிரம். எக்ஸ்கியூஸ் மீ, 1 minute. Soon. பார்த்து இப்படி பாருங்க. வேட் 69 2 லிட்டர் பாட்டில் 500 ரூபாய் இதோட விலை. இதை தனியெல்லாம் குடிக்க கூடாது. இது ஒரு நல்ல சரக்குங்கிறதுனால உங்களுக்கும் கொடுக்கலான்னு நினைச்சேன். குடிங்க. அங்க என்ன பாக்குறீங்க? இல்ல, அவ டக்குன்னு ஏதாவது மேல வந்துட்டான்னா. Cheers. Cheers. அப்பா குடிக்கிறீங்களா? அம்மாவுக்கு தெரிஞ்சா? ஏய்,
மம்மி கிட்ட எல்லாம் போய் சொல்லக்கூடாது. ஆ? ஆ அண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நிறுத்தலனா அண்ணனுக்கு தான் பிரச்சனை வரும். ம். ஆ டிக் ஃபுல். ம்ஹும். அவர் எங்க? டேய் மெதுவா சிரிடா. நீங்க குடிச்சிங்களா? ஆஹா, போய் நீங்க குடிச்சிருக்கீங்க. ஆஹா. வாய் தருங்க, வாய் தருங்க. டேய், சுமாரா. ஊதுங்க. உரியாதீங்க, ஊத சொன்னேன். ஐயோ, குடிச்சிருக்கீங்க. நல்ல ஸ்மெல் வருது. நீ எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்த? உனக்கு தெரியாதா இவர் குடிக்க கூடாதுன்னு? ஏய் இங்க பாரு, நான் ஒன்றும் அதிகமாலாம் குடிக்கல, இவ்வளவு தான் குடிச்சேன். இங்க வாங்க. இன்னைக்கே ஃபுல்லா குடிச்சிடலான்னு பிளானோ? சில நேரம் காலியானால் ஆகும். நான் நல்ல மூட்ல இருக்கேன். நல்லா குடிச்சிட்டு மொட்டையாயிட்டீங்கன்னா அப்புறம் என்னால தூக்கிட்டு போக முடியாது. டேய் போடா. இதுக்கு பேர் என்ன அங்கிள்? எனக்கு ஒரு பேப்பர்ல எழுதி தருவீங்களா? எதுக்கு? என்னோட கிளாஸ்ல நிறைய துபாய்க்காரங்களோட பிள்ளைங்க இருக்காங்க. ரொம்ப திமிரு அவங்க கிட்ட சொல்றதுக்கு. எங்க அப்பாவும் அங்கிளும் இதுதான் சாப்பிடுறாங்கன்ட்டு. இது எவ்வளவு விலை அங்கிள்? 500 ரூபாய். 500 ரூபாவா? உனக்கு ஒரு ஸ்மால் வேணுமா? ஆசைதான், ஆனா வேணாம். ஏன்? மம்மிக்கு தெரிஞ்சா அடிப்பாங்க. அப்படியா? பீட்டர் சாப்பிட வாங்க. அது வந்து குடிச்சது போதும், உளறீங்க பாருங்க. வாங்க. போலாம். பீட்டர் பார்த்து. அது ஒன்றும் இல்லை, ஏய். பிரச்சனை இல்லை. நான் பார்த்துக்கிறேன். அது இங்கே தானே எங்கே? ச்சே, நான் அப்பவே சொன்னேன், எனக்கு அப்பவே தெரியும். இல்லை, அது நான் கிளம்புறேன். எந்திரிக்கும் போது நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஓ. இங்கன்றதுனால பாத்துக்கிறதுக்கு ஆள் இருந்துச்சு. ஏதாவது ஹோட்டல்ல பார்ல நடந்துச்சுன்னா சின்ன பசங்கன்னா திட்டலாம் திருத்தலாம். சுய அறிவு இல்லாத ஆள என்ன சொல்றது? குடிங்க, இஷ்டம் போல குடிங்க. அதுக்கே மத்தவங்கள கஷ்டப்படுத்துறீங்க. இன்னைக்கு காலையில அக்கா கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு விஷயம் புரியுது. நீங்க நேத்து அங்க என்ன பண்ணீங்கன்னு. நான் என்ன பண்ணேன்? போடா, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. எப்படி ஞாபகம் இருக்கும்? அது கொஞ்சம் சுய நினைவு இருக்கணும்ல. பாவம் தேவி அக்கா எவ்வளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா? உங்களுக்கு கஷ்டமா இல்ல? இனி மொத்தத்தில் அவங்கவுங்ககிட்ட சொல்லுவாங்க. அங்கிள், ரெண்டு மூணு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. நீ ஏன் அந்த பக்கம் வரல? ஆஃபீஸில் வேலை இருந்துச்சு. எப்போ கட் அவுத்தாங்க? நேத்து. அன்னைக்கு நீங்க குடிச்சதுக்கு பேர் என்ன? ஐம் so சாரி. அன்னைக்கு நான் என்னென்ன பேசினேன் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலை. அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. தப்பு என்னோட தான். என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி
எப்பவும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டதை நீ பார்த்துருக்க மாட்டல்ல, எதையும் மனசுல வச்சுக்காத. ச்சே, நான் ஒரு பைத்தியக்காரன். இங்க பாரு, அன்னைக்கு பேசுனது நான் இல்ல, எனக்குள்ள இருக்கிற வேற ஒருத்தன். இந்த சிரிப்பை என்ன பார்த்து சிரிச்சிருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன். இந்தாங்கண்ணா. வேண்டாம். 2-3 நாளா ஒரு கட்டிங் கூட போடாம இருக்கிறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிரச்சனை இல்ல, ப்ளீஸ் ஹேவ் திஸ். ஆ. நான் அன்னைக்கு சொன்னதுனாலயா? அது ஏதோ நான் கோவத்துல சொல்லிட்டேன். குடிங்கண்ணா. டேய், போடா. நீங்க தேவி அக்காக்காக தான் குடிக்காம இப்ப இருக்கீங்களா? நான் சொன்னதுனால இருக்காது, உங்களுக்கேவும் அது தோணாது. அப்படின்னா அப்போ தேவி அக்கா ஏதாவது சொன்னாங்களா? நிறுத்து. போதும் போதும். ஒரு பொண்ணு சொன்னாங்கன்னு இப்படி பயப்படுறீங்களா? அப்போ தேவி அக்கா சொன்னா கேப்பீங்க போல. எனக்கு என்ன நல்லா புரியுது. என்ன புரியுது? சரி ஆசையாதான் இருக்கு, ஆனா கேக்குறவங்க தயாரா இருந்தா தானே சொல்ல முடியும். நீ ஏன் என்ன பார்க்கும்போது ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குற? அன்னைக்கு நான் பண்ணது ரொம்ப ஓவர்னு எனக்கே நல்லா தெரியும். ஒருவேளை அது பப்ளிக் பிளேஸ்ன்றதுனால கூட நீ ஃபீல் பண்றதுக்கு அதுவும் கூட ஒரு காரணமா இருக்கலாம். இன்னைக்கு இருக்க மாதிரி அன்னைக்கே இருந்திருந்தா இவ்வளோ தூரம் எதுவும் ஆயிருக்காது. 4 பேருக்கு முன்னாடி ஒரு ஹீரோயிசம் காட்டலாம்னு நினைச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணப்போ எனக்கும் யோசிக்க தோணல. ஐம் சாரி அபவுட் தட் இன்சிடென்ட். அது கூட மனசுக்குள்ள வேற ஒரு ஆசையும் இருந்தது. பசங்களுக்குள்ள பேசும்போது பொண்ணுங்களை பத்தி நிறைய பேசுவாங்க, உங்ககிட்ட பேசக்கூட நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. அந்த லிஸ்ட்ல நானும். எனக்கு எந்த வழியுமே தெரியல, ஒரு ஆன்டி கிளைமேக்ஸா இருக்கும்னு நினைச்சேன். கொஞ்சம் கோவமாவும் இருந்தேன், அடிக்கவும் செஞ்சேன். அதை எதிர்பார்த்தா நானும் செஞ்சேன். ஆனா இந்த மேட்டர் இவ்வளோ பெரிய விஷயம் நான் எதிர்பார்க்கல. மனசுல இருக்க எல்லாத்தையும் ஓப்பனா சொன்னதுக்கு அப்புறம் எவ்வளவு நிம்மதியா இருக்கு. நீ இதுக்கப்புறமும் இத பத்தி மனசுல வச்சுக்காத. நான் வரட்டேன். ஜோடி, தேங்க்ஸ் அலாட். சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லியாச்சா? சீக்கிரம் போ, காஃபி ஆறிட போகுது. குமாரா, இன்விடேஷன் சாயங்காலம் கிடைக்கும். எதுக்கு? கல்யாண சாரி எடுக்க நான் எதுக்கு? நீங்க போனா போதும். அப்படிலாம் நீ எதுவும் சொல்லக்கூடாது, நீ வந்தே ஆகணும். சரி, சத்தம் போடாத, வரேன். ஆ. இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? ரெண்டும் நல்லா இருக்கு. இருந்தாலும் இதுல எது ரொம்ப நல்லா இருக்கு? இப்படி கேட்டா தெரியாது, நீ தானே கட்ட போற, நீயே முடிவெடுத்துக்க. அப்ப ரெண்டுமே எடுத்துக்கவா? வேண்டாம், அவர் என்ன நினைப்பாரு? இப்பவே இப்படின்னா இதுவே இருக்கட்டும், ஓகே தானே? ஆ.
உங்களுக்கு எதுவும் வேண்டாமா? சாரியா? எனக்கு எதுக்கு? இல்ல ஷர்ட் ஏதாவது நல்ல புது டிசைன்ஸ்லாம் இருக்கு, ஒன்னாச்சும் வாங்குங்களேன். எனக்கு எதுவும் வேண்டாம், என் தேவைக்கு இருக்கு. செலெக்ஷன் முடிஞ்சதுன்னா கிளம்பலாமே, டைம் ஆச்சு. பீட்டர் எங்க? அவன் உள்ள எங்கேயாவது இருப்பான், நீங்க கிளம்புங்க. ஒரு வாட்டி பாரு ரெக்ஸ். அவர் எங்கேயும் காணும். டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. இப்போ வரோம். நீங்க எதுக்காக இதை குடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மறக்கிறதுக்கு தானே. ஏன்னா நீங்க தேவியை லவ் பண்ணீங்கல்ல, எனக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு மதியம் அவங்க உங்களை தேடுனப்போ தூரமா நீங்க நின்னு நீங்க ஒளிஞ்சு பார்த்தத நான் பார்த்துட்டேன். நான் வேணும்னு தானே உங்களை வெளியே கூப்பிடாம இருந்தேன். உங்களால அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு எனக்கே தெரியும். ஸ்டாப் இட் அண்ணா, ரைட், ஸ்டாப் இட். ப்ளீஸ். அண்ணா இங்க பாருங்க. அண்ணா, ரைட், ரைட். இட்ஸ் ஓகே. குமார், இப்பதான் விடிஞ்சது, அதுக்குள்ளே வா. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்தா சரி வருமா சொல்லு. உங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்? உனக்கு பிடிச்ச எதுனாலும் செய். ஈஸியா என்ன பண்ண முடியும்? பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் வேண்டாம், நீங்க வா. நீ பக்கத்துல இருந்தா போதும். பிரேக்ஃபாஸ்ட்டும் வேண்டாம், எதுவும் வேண்டாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். பீட்டர், பீட்டர், என்ன? அந்த கான்ட்ராக்டர் வந்திருக்காங்க. அவங்களோட வேலை முடிய போகுது. கொஞ்சம் பேமெண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. இனி அங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம், அது எல்லாத்தையும் நிப்பாட்டி வைங்க.
அவங்களுக்கு கணக்கை செட்டில் பண்ணி அனுப்பிடுங்க. என்ன தம்பி, எல்லாமே முடியிற நிலைமையில இருக்கு. இன்னும் 2 நாள் வேலை மட்டும்தான் பாக்கி இருக்கு. இப்போ இப்படி சொன்னா வேண்டான்னு சொன்னல. அங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம், சொல்லி அனுப்புங்க. என்ன சொல்ற அண்ணனுக்கு என்னால பார்க்கவே முடியல. எனக்கும் இதை பத்தி ஒன்றும் தெரியாத. We are pleased to appoint you as the sole distributor of our products. ஆஹா, நல்ல ஆளு. 5 மணிக்கு கரெக்டா வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு பாருங்க, மணி 5:30 ஆகுது. இதுக்கப்புறம் எப்படி டிக்கெட் கிடைக்கும்? நீ ஒரு 5 நிமிஷம் வெளியேறு, நான் வந்துடுறேன். ம். ச்சே. ம். You will be paid a commission ஆ. at the rate of 10% for the sale of இன்னைக்கு our காலையில products. பாத்துக்கலாம் சார். It's all right, you continue it. And வேணாம் சார், உங்க ஒய்ஃப் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து என்னோட மானத்தை வாங்கிட்டல்ல, சந்தோஷமா உனக்கு? 5 மணிக்கு தானே வரேன்னு சொன்னீங்க. 5:30 மணி ஆகியும் வரல. அதான் நான் ஆட்டோ பிடிச்சு வந்துட்டேன். இன்னைக்கு தான் சினிமாக்கு போகணும்னு என்ன அவசரம்? அப்படி இல்ல, 3-4 நாளா இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எப்படியாவது போகணும். போதும் போதும் போதும், நிறுத்து. சினிமாக்கு இல்ல, இப்ப எங்க வேணா போலாம், ஓகேவா? எதுக்குடா என்னை பார்த்து சிரிக்கிற? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி சிரிக்கிறியா? Hey, what's wrong with you? அப்படியெல்லாம் இருக்க முடியாது. What's wrong with him? யூ நாட் சப்போஸ் டு laugh like that. என்ன வெறுப்பேத்துறியா? You bloody bastard. எழுந்துருங்க, போலாம். பீட்டரும் ரெக்ஸும் இங்க. அவங்க வரலையா? நான் பீட்டருக்கு கால் பண்ணேன், அவன் வரேன்னு சொன்னானே. வந்துகிட்டு இருப்பான். ஏதாவது சாப்பிடுறது கொடு, ஆபீஸ் ஒரு வேலை 5 இருக்கு. நிமிஷம் அவங்கள வந்துட்டோம்.
அவங்க வரும்போது வரட்டும், எனக்கு வெயிட் பண்ண டைம் இல்லை, நீ வா. பீட்டருக்கு வஞ்சரம் மீன்னா ரொம்ப பிடிக்கும். உண்மையை சொல்லுங்க, பீட்டருக்கு நீங்க கால் பண்ணீங்களா? அட கடவுளே, நான் எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லணும்? பீட்டர் வரேன்னு சொன்னா வராம இருக்க மாட்டாரு. அவருக்கு வேற ஏதாவது வேலை இருந்திருக்கும். நீ சாப்பிடலையா? உட்காரு. அவங்க வராங்களான்னு பாக்குறேன். அந்த ரெக்ஸ்க்கு என்ன ஆச்சு? நீங்க அவனை பாத்தீங்களா? நான் யாரையும் பார்க்கலம்மா. பீட்டருக்கு ஃபோன் பண்ணும்போது ரெக்ஸையும் வரதான் சொன்னேன். அவங்க வரும்போது வரட்டும். இங்க பாரு, நீ சாப்பிடு. என் மேல கோவப்படாதீங்க. ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் பீட்டருக்கு கால் பண்ணுங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. நீ யாருக்காகவும் காத்திருக்க வேணாம். அவங்களுக்கு வேணா வருவாங்க. என்னால யார்கிட்டயும் பேச முடியாது. சூப்பர். உடனே எதுக்கு இப்படி முகம் மாறுது? அவங்கள இன்னொரு நாள் கூப்பிடலாம். போதுமா? நீ சாப்பிடு. பசியோட இருக்காது. இங்க நாம இன்னைக்கு ஒரு படத்துக்கு போலாம். என்ன படம்? பீட்டர், பீட்டர். கத்திட்டே இருக்காத, நான் போய் கூட்டு வரேன். டேய், அவனுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான். நான் இருக்கேன்னு சொன்னீங்களா? உனக்கு என்ன 2 கொம்பு இருக்கா? அவனுக்கு அவசரமா எங்கேயோ போகணுன்னு இருக்கும்போது நான் எப்படி தடுக்க முடியும்? எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல. அப்புறம் எதுக்கு என்ன அவாய்ட் பண்றாங்க? தேவி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. அவங்க உன்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதெல்லாம் உனக்கா தோன்றதா இருக்கும். உன்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன அவசியம்? நீ அதை குடி. போடா, தள்ளி போ. ஏய், எங்க போன? டேய், கூப்பிடுறேன்ல. இங்க வச்சு சரக்குங்க. ஏய், அவரை கூப்பிடாதீங்க. அந்த சரக்கு கிடைக்காது. நீயா அதை எடுத்து வச்ச? அது எங்க இருக்கு? நீங்க குடிச்சது போதும், நான் தர மாட்டேன். ரெக்ஸ், ஒரு பெக், ஒரே பெக் போதும், அப்புறம் வேண்டாம். ப்ளீஸ் ரெக்ஸ், ஒரு பெக் போதும், ப்ளீஸ். போடா. நீங்க இப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? யார் மேல இந்த கோபம்? குடிக்கிறது முன்னாடி இருந்தே என் வீக்னஸ். அப்புறம் தாங்க முடியாத அதிர்ச்சியை சந்திச்சப்போ கண்ட்ரோல் இல்லாம போயிருச்சு. அப்படி தாங்க முடியாத அளவுக்கு என்னாச்சுன்னா? யூ டோன்ட் நோ ஹவ் மச் ஐ லவ்ட் ஹர். உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? நீங்க லவ் பண்ணீங்களே அந்த பொண்ணு, இப்ப அவளுக்கு கல்யாணம் ஆகி இன்னொருத்த கூட பொண்டாட்டியா இருக்கா. அவளை நினைச்சு உங்களோட வாழ்க்கையை ஏன் கெடுத்துக்கிறீங்க? உனக்கு என்னடா தெரியும் லவ் பத்தி? என்னோட காதல் புனிதமானது, கலங்கமே இல்லாதது. பட் அவ என்னை ஏமாத்திட்டா. இங்க பாருங்க,
இங்க யாரும் யாரையும் ஏமாத்தல. அது உங்களோட மனப்பிரமை. தேவியை லவ் பண்ண விஷயத்த அது உங்க மனசுலயே தானே வச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதை ஏன் போய் முன்னாடியே சொல்லாம இருந்தீங்க? அத சொல்ல உங்களுக்கு கட்ஸ் இல்லாம போயிடுச்சு. இப்போ வந்து புலம்பிட்டு இருக்கீங்க. என் லவ் புனிதமானது, களங்கம் இல்லாததுன்னு. மண்ணாங்கட்டி லவ். இது வெறும் பைத்தியக்காரத்தனம், சுத்த மடத்தனம். பைத்தியம்தான். எஸ், எனக்கு பைத்தியம்தான். ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? நான் உங்க காலில் கூட விழுறேன். ப்ளீஸ் ஸ்டாப் திஸ். திஸ் டூ மச். ஒரு தேவி போனா இன்னொரு தேவி வருவா. நீங்க அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு குடிக்காதீங்க. விடுங்க. பீட்டர், பீட்டர், நீங்க வீட்டுக்கு போறதா நல்லது. உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு நினைக்கிறேன். நீங்க யார் அதை சொல்றதுக்கு? இது என்னோட ஆபீஸ். நான் என் இஷ்டத்துக்கு வருவேன், இஷ்டத்துக்கு போவேன். புரிஞ்சுதா? அண்ணா, இங்க பாருங்க. நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? பண்ணி இருக்கணும். உண்மையா லவ் பண்ணி இருக்கணும். அப்ப புரியும் எதுக்கு நான் குடிக்கிறேன்னு. போங்க போங்க. பீட்டர் இருக்காரா? கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இருக்காரு ஃபாதர். ஆபீஸ் ரூம்ல இருக்காரு. ஆ, நீங்க யாருன்னு தெரியலையே. நான் பீட்டரோட சர்ச் ஃபாதர். ஓ ஓ. ஆ, கூப்பிடுறேன். ஆ, ஆ, வாங்க. ஆ. என்ன தூங்குறாரா? இல்ல, கூப்பிட்டு பாருங்க. நீங்க எப்போ வந்தீங்க? உட்காருங்க. உங்க பேர் என்ன? ஏசுதாஸ். நல்ல பேரு. இதே பேர்ல எனக்கு தெரிஞ்சவர் இருக்காரு. அப்புறம் டீ தான் எனக்கு பிடிக்கும். சக்கரை போட வேண்டாம். ஓகே. நீ உட்காரு. எவ்வளவு நல்ல ஆபீஸ், நல்ல பேர் இருக்கிற கம்பெனி. ஓனருக்கு வயசும் கம்மி. இந்த நிலைமையில அவர் இருந்தா என்ன அர்த்தம்? உன்னை அதையும் இதையும் சொல்லி கஷ்டப்படுத்துவோ அட்வைஸ் பண்ணுவோ வரல. உன் மனசை பாதிச்ச அந்த நடக்காத ஆசை உன் பிசினஸ பாதிக்க கூடாது, அவ்வளவுதான். குடியும் அலட்சியமும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்காது பீட்டர். உன் அப்பா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. உன் அப்பாவும் பாவமும் தம்பி ரெக்ஸும் உன்னை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறது உனக்கு தெரியுமா? சரி, அது இருக்கட்டும். அவங்க வருத்தம் சரியாகும்னே வச்சுப்போம். நீ உயிருக்கு உயிரா நேசிச்ச அந்த பொண்ணும் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துறாங்க. நீதானே முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வச்ச. உன் ஃப்ரெண்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் நீ இப்ப இருக்கிற நிலைமை தெரிஞ்சா, அதுக்கான காரணம் தெரிஞ்சா, அப்புறம் எப்படி அவங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்? அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சா
நீ இப்ப செய்யறது எல்லாத்தையும் அடியோட நிறுத்தி ஆகணும். காலத்துக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கு பீட்டர். எல்லாத்தையும் மாத்துறதுக்கான ஒரு சக்தி. பீட்டர், கொஞ்ச நாளைக்கு நீ இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், வெளியூருக்கு போறது நல்லது. உனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, ஒரு பிசினஸ் ட்ரிப்பா போயிட்டு வா. நான் இத சும்மா சொல்லல, உனக்கு இப்போ ஒரு மாறுதல் அவசியம். நான் கிளம்புறேன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்னாச்சு ரெக்ஸ்? ஹேய், ஒன்றும் இல்லை. நீ கொடுத்த அடியோட பவரை நினைச்சேன், கண்ணே கலங்கிடுச்சு. ரெக்ஸ் ப்ளீஸ். நான் இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணு கூட பழகியிருக்கேன், பேசியிருக்கேன், ஜஸ்ட் ஃபார் த டைம் பாஸ். அவங்க யார்கிட்டையும் தோணாத ஒரு உணர்வு உன்னை பார்த்தா எனக்கு தோணுது. ஐம் வெரி மச் ஃபவுண்ட் ஆஃப் யூ. ஐ டோன்ட் நோ வை இட் இஸ். இதுதான் உண்மையான காதல்னோ பாசம்னோ எல்லாரும் சொல்றாங்கன்னா, உனக்கும் எனக்கும் நடுவில் அதுதான் இருக்க. நீ என்ன உதாசனப்படுத்த மாட்டேன்னு நினைக்கிறேன். ரெக்ஸ், இந்த படத்துல வர சினிமா டயலாக்லாம் நான் சொல்ல மாட்டேன். உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும்னா, வேற எந்த எதிர்ப்பும் இல்லைன்னா இந்த விஷயத்தை பத்தி வீட்டில் வந்து பேசலாம்ல. அஃப்கோர்ஸ். ஆனா ஃபர்ஸ்ட் போய் நான் என் அண்ணன் கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் நான் உன் வீட்டுக்கு வந்து பேசுறேன். நீ எடுத்த முடிவு ரொம்ப நல்லது தான். எப்பவும் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஊரெல்லாம் நல்லா சுற்றி பார்க்கலாம், அதோட கொஞ்சம் சேல்ஸ் ப்ரமோஷனும் பண்ணலாம். சரி, எத்தனை நாள் ப்ரோக்ராம்? 1 மாச ட்ரிப்பு, இன்னும் அதிகமானாலும் ஆகலாம். பேப்பர்ஸு விசாலாம் ரெடி ஆயிடுச்சா? இன்னொரு விஷயம், நேத்திக்கு தேவி இங்கே வந்தா. அவளோட கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அவளை பார்க்க போகலைன்னு ஒரே கம்ப்ளைண்ட். நீ அவளை ஹோட்டலில் வச்சு பார்த்தப்போ கண்டுக்காம போனேன்னு பேசாமல் போனேன்னு சொன்னான். இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால அங்கே போக முடியல. அப்புறம் நானும் குமாரும் ஃபோனில் அப்பப்போ பேசிப்போம். அதுதான் நானும் அவகிட்ட சொன்னேன், ஆனால் அவள் ஏற்றுக்கலையே. சொல்லி சொல்லி கடைசியில் அவள் அழுக ஆரம்பிச்சிட்டா. அவளை எதுக்கு நீ நேரில் போய் பாரு, அவளோட கவலை எல்லாம் மாறும்ல. கோவமா இருக்கீங்கன்னு சமாதானப்படுத்த தான் நாங்கள் வந்தோம். இல்லை, நான் வந்தேன். நான் யாரு கோவப்பட? உன் அண்ணன் எங்க? நான் பார்க்கல. ஏண்டா திருட்டு பயல, ஒளிஞ்சு நிக்கிறியா? வா, பரவாயில்ல. வாடா உள்ள. இல்ல. வாடாங்கிற நட. நான் முதல்ல இவனை உள்ள அனுப்பி விட்டது வேற எதுக்காகவும் இல்லை. கொஞ்சம் திட்டு கிடைக்கும்னு எனக்கு தெரியும், அதை இவனே வாங்கிக்கிட்டோன்னு தான். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க அதை செய்யறோம். இந்த முகத்தை பிரகாசமா பார்த்தா போதும். இங்க பாரு, ஆரம்பிச்சிட்டா. இந்த தேவி ரொம்ப சென்டிமெண்டான ஆளு. ஆமா, நான் சென்டிமெண்டல் தான். பின்ன ஒரு வாட்டியாவது என்ன பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பீங்களா? நீங்க எத்தனை வாட்டி என்ன அவாய்ட் பண்ணிட்டு போனீங்க. எந்த காரணமும் இல்லாம இப்படி எல்லாம் பண்ணா யாருக்கு தான் கஷ்டமா இருக்காது? நான் என்ன சொன்னாலும் நம்பிக்கை இல்ல. இங்க வராததுக்கு தனியா எந்த காரணமும் இல்ல. குமாரும் நானும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். தேவி, நான் சாரி கேட்டுக்கிறேன். இனி நீ என்னை அடிச்சு வெளியே அனுப்பினாலும் கண்டிப்பா நான் போக மாட்டேன். கொஞ்சம் சிரியா சிரின்னு சொன்னேன். இங்க பாருங்க, நான் அன்னைக்கு அன்னைக்கிட்ட சொன்னேன். என்னடா சொன்ன? ஒன்னு வெச்சுன்னு வை. குட் மார்னிங் சார். மார்னிங். அந்த டைரக்டர் எங்க? ஹலோ. ராங் நம்பர்.
ஜூடி இல்லையா? ராங் நம்பர். எதுக்கு ராங் நம்பர்னு போய் சொல்ற? அண்ணன், உங்க அண்ணன். கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லு. ஜூடியா, ஆளை பாரு. உனக்கு எத்தனை டைம் ஃபோன் பண்ண தெரியுமா? ஏய், என்ன எதுவும் பேசாம இருக்க? ஹலோ, எதுவும் கேட்கல. டே ரெக்ஸு, ஐயோ, அண்ணனா? நல்ல பொண்ணு நீ. அண்ணன் உன் கூட தான் இருக்காருன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம்? அது எப்படி? என்னால எப்படி சொல்ல முடியும்? அவர் கொஞ்சம் தள்ளி போனா தானே. அண்ணன் என்ன சொன்னாரு? என்னத்த சொல்லுவாரு? நான் இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். எப்படியாவது சமாளிச்சு தானே ஆகணும். இது அவருக்கு தெரியுமா? என்ன? நம்ம விஷயத்தை பத்தி. நம்ம விஷயம் என்ன? நம்ம விஷயம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. போய் சொல்ல உன் அண்ணன் கிட்ட. அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன? எனிவே, we are meant for each other. டெய்லி கரெக்டான டைமுக்கு ஆஃபீஸ்க்கு போகணும். நான் இல்லாத குறை அங்க இருக்கக்கூடாது. உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஏசு அண்ணங்கிட்ட கேளு. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எனக்கு என்ன பிரச்சனை? நீங்க தைரியமா போயிட்டு வாங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு தைரியம் இல்லாமல்லாம் இல்லை. அப்புறம் இந்த ஜூடி இருக்கால்ல, அவளை இந்த மாதம் வேலையை விட்டு போக சொல்லு. எதுக்குண்ணா அப்படி சொல்றீங்க? எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் தேவையில்ல. அண்ட் ஷீ இஸ் குவைட் கேப்பபிள். அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவன் நமக்கு வேண்டாம். அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்குள்ள வேற ஆளை ரெடி பண்ணிடுறான். நோ, இட்ஸ் டூ மச். ஒரு காரணமும் இல்லாம ஒரு பொண்ணை அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த பொண்ணோட வருமானத்தை வச்சுதான் அந்த குடும்பமே போயிட்டு இருக்கு. உனக்கு எப்போ இருந்து இந்த இறக்க மனசு வந்துச்சு? உனக்கு என்ன அவன் மேலே தனி அக்கறை? எனக்கு யார் மேலேயே ஆக்கறலாம் ஒன்றும் கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, ஒரு காரணமும் இல்லாம வேலையை விட்டு தூக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். யாரா இருந்தாலும் திறமை இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும். அந்த பொண்ணு நம்ம ஆஃபீஸில் தான் வேலை பார்க்கணுன்னு எந்த கட்டாயமும் இல்லையே. சரி, அப்படின்னு இப்போ வேலைக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு நான் தான் காரணம்னா நான் வேணா ஆஃபீஸுக்கு போகாம இருக்கேன். உங்ககிட்ட நான் எப்படி சொல்றது? கூட பிறந்தவனாச்சே. பத்தாததுக்கு மருமக ஒரு டெலிஃபோன் ஆபரேட்டரா வேலை பார்க்கறாங்கிற மான பிரச்சனை உனக்கு இல்லை, அப்பாவுக்கு தான். ஆரம்பிச்சிட்டீங்களா? இது என்ன குமார், டெய்லி இந்த மாதிரி? ஏய், நான் அப்படிலாம் ஒன்றும் பண்றது இல்லையே. குடிச்சு எத்தனை நாள் ஆகுது? நேத்திக்கும் குடிச்சிங்கல்ல? அது நேத்து பார்ட்டிங்கிறனால குடிச்சேன். நேத்திக்கு பார்ட்டி, முந்தின நாள் கம்பெனில ட்ரீட். தினமும் ஒரு காரணம் சொல்றீங்க. எங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு இதை விட்டா வேற என்ன சந்தோஷம் இருக்கு? அப்படி டெய்லி குடிக்கிறதுக்கும் பார்ட்டி பண்றதுக்கும் நமக்கு வருமானம் இருக்கா? இந்த காலத்துல ஒரு குழந்தைய வளர்க்கணும்னா பெரியவங்களுக்கு ஆகிற செலவை விட அதிகம். நீ சொல்றதுக்கு அர்த்தம் ரியலி? ஐயோ, இனி வண்டியில போறது கவனமா போகணும். ஸ்பீடெல்லாம் ஓட்டக்கூடாது. பயப்படாதீங்க அக்கா, எனக்கு அதெல்லாம் தெரியாதா என்ன? வரோம். ரைட்டா பிடிச்சுக்கோ. அக்கா சொன்னதை கேட்டல்ல?
இங்க பாருங்க, ஐ எம் சாரி. ஆக்சிடென்ட் ஆனதுல அபார்ஷன் ஆயிடுச்சு. நினைவு திரும்பினதும் ஹஸ்பண்ட் இறந்ததை பத்தி யாரும் அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. அண்ணன்கிட்ட வேண்டாம், இப்ப சொல்ல வேண்டாம். அவன்கிட்ட சொல்லி மட்டும் என்ன பிரயோஜனம்? அவனாவது அங்க மனசு நிம்மதியா அங்க இருக்கட்டும். மம்மி கூப்பிடுறாங்க சாப்பிட. மம்மி கூப்பிடுறாங்க. வாங்க ஆண்டி. வாங்க ஆண்டி. வாங்க வாங்க. தேவி, சாப்பிடுமா. என்னம்மா, இன்னும் எவ்வளவு நாள் இப்படி இருப்ப? நீ எப்ப வந்த? இன்னைக்கு மதியம். அவர் இல்லையா? இல்ல, தேவி மேல இருக்கா. தேவி, தேவி அழாத. Yes, young man. Whom you want? இது ஜூடியோட வீடு இல்லையா? Yes, yes, yes. Come in inside. Come on, come on. It's finished. Sorry. நோ தேங்க்ஸ், எனக்கு வேண்டாம். ஜூடி இல்லையா? ஹலோ ரெக்ஸ். டாடி, உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, he is Mr. Rex. Hello, how Hi. do you do? நான் இப்போ வந்துடுறேன். It's finished.
யூ காட் $50. கடனா கொடுத்தாலும் போதும். அடுத்த வாட்டி பார்க்கறப்ப திருப்பி கொடுத்துருவேன். நோ ரெக்ஸ் ப்ளீஸ் கொடுக்காதீங்க. டாடி So what? He is like my son. My son, I have only one daughter, and she has only one daughter. அம்மா இல்லையா? இல்ல, அம்மா காலையில வெளியில போயிட்டாங்க. சரி நான் கிளம்பட்டுமா? நானும் வரேன். சம்பாதிச்ச காசு மொத்தத்தையும் குடிச்சு அழிச்சிட்டாரு. இப்ப யார பார்த்தாலும் கடன் கேக்குறாரு. அம்மாக்கு கிடைக்கிற பென்ஷனும் எனக்கு கிடைக்கிற சம்பளமும் வச்சுதான் எங்க ஃபேமிலியே ரன் ஆயிட்டு இருக்கு. எல்லா மாசத்தோட ஆரம்பத்திலயும் எங்க வீட்டுல சண்டை நடக்கும். அம்மா கையில இருக்க காசு காலியானதா அவர் வாயே மூடுவாரு. சில நாள் குடிச்சிட்டு தலைக்கால் புரியாம வருவாரு. அன்னைக்கு எங்க வீடு நரகம் மாதிரி இருக்கும். அம்மாவும் நானும் நிம்மதியாவே இருக்க மாட்டோம். என்னால முடியல ரெக்ஸ். ஏய் ஜூடி, என்ன இது? ரெக்ஸ், என்னை இப்பவும் லவ் பண்றியா? இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமும் முன்னாடியும் இப்போ எப்பவும் பார்த்து எழுது. இதோ இங்க. தேவி எங்க? காலையில இருந்த ரூமுக்குள்ள தான் இருக்கா. மத்தியானம் ஆனா வெளியில வருவா. யாராவது கட்டாயப்படுத்தினா கொஞ்சம் சாப்பிடுவா. இவ்வளோ நாளா இப்படியே தான் இருக்கா. அது எல்லாத்தையும் நாம சரி பண்ணிடலாம். எத்தனை மாசம் ஆச்சு இந்த வீட்டுல சிரிப்பு சத்தம் கேட்டு? ஏதோ மயான மாதிரி இருக்கு. இங்க பாருங்க அக்கா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து டின்னருக்கு வெளியே போறோம். Then we will go for a cinema. என்ன சொல்றீங்க? I am ready. நீ நானும் வரேன். அப்படின்னா நீ போய் தேவி ஆண்டியை கீழே கூட்டிட்டு வா. ஆன்ட்டி வாங்க, கீழே கூப்பிடுறாங்க. வாங்க ஆன்ட்டி. எவ்வளோ நாள் ஆச்சு அந்த ரூமை விட்டு வெளியே வந்து? அப்பப்போ வெளியே வந்து சுத்தமான காத்த சுவாசிக்கலாம்ல. சீக்கிரம் ரெடியாக, நாம டின்னருக்கு வெளியே போலாம். அப்படியே சினிமாவுக்கு போலாம். டைம் ஆச்சு, சீக்கிரம் போய் கிளம்பு. நான் வரல. இப்படி சொன்னா எப்படி? உனக்கு ஒரு சேஞ்சா இருக்கட்டும்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். கமான் தேவி. என்ன கட்டாயப்படுத்தாதீங்க, நான் வரல. பிரச்சனை இல்லை பீட்டர், நமக்கு இந்த ப்ரோக்ராமை டிராப் பண்ணிக்கலாம். சரி நான் வரேன்க்கா. சினிமாக்கு நான் வரேன் அங்கிள். வரேன். கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு இவ்வளவு சின்ன வயசுல இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்க கூடாது. பீட்டர், அந்த பொண்ணை நீ இப்பவும் விரும்புறன்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஃபாதர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணை நீ இப்பவும் விரும்புறன்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. Now she is far better. பழைய மாதிரி ரூமுக்குள்ளேயே அடைஞ்செல்லாம் இல்லை. தட்ஸ் a குட் நியூஸ். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன? கமான். அது வந்து எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ, எப்போ? நான் இப்போவே வரேன். இதோ இப்போ வந்துடுவேன். என்னாச்சு? ஃபேக்ட்ரிக்கு அர்ஜென்ட்டாக போக வேண்டிய ஒரு வேலை இருக்கு. எதுவும் இல்லை, சின்ன லேபர் ப்ராப்ளம். நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். சாரி, ஏதோ சொல்லணும்னு சொன்னல. அவசரம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. எங்கே போயிட்டு வர? லைப்ரரி வரைக்கும் போயிருந்தேன்.
இதை எப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்ச? பேப்பர் படிச்சு போர் அடிச்சிருச்சு. ஒரு சேஞ்சுக்காக. நல்ல விஷயம்தான். ம். எவ்வளவு நாள் ஆச்சு அவ அப்படியே இருக்க ஆரம்பிச்சு? அவ எதுவும் சொல்லலைங்கிறதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல. நீங்க சொல்றது சரிதான். ஆனா தேவி அதுக்கு சம்மதிப்பாளா? அதுக்காக நாம எதுவும் யோசிக்காம பேசாம இருக்க முடியாதுல்ல. ஆனா எப்படி இந்த ரெண்டாவது கல்யாணம்? அதை நினைக்கிறப்பதான். நான் அதை பத்தியும் யோசிக்காம ஒன்றும் இல்லை. நீங்க அவருக்கு வாக்கு ஏதாவது கொடுத்துட்டீங்களா? எனக்கு என்ன பைத்தியமா? நான் ஒன்றும் சொல்லலை. ஒரு ஆள் வரனோட வரும்போது வேண்டான்னு எப்படி முகத்துக்கு நேரம் சொல்ல முடியும்? அதனால யோசிக்கலான்னு சொன்னேன். எதுவா இருந்தாலும் இப்ப நீ அவகிட்ட சொல்ல வேண்டாம். இது வெறும் ஒரு மனப்பிரச்சனையா இருந்திருந்தா நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்டை பார்க்க வேண்டியதாக தான் இருந்திருக்கும். நீங்க சொன்ன மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாம வாழ்க்கைக்கு பயந்து ஓடி போற ஒரு பொண்ணு நான் இல்லை. ஒருவேளை என் மனசுல என்ன இருக்குன்னு நீங்க என்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு நீங்க அப்படி சொல்லியிருக்கலாம். ஒருவேளை நான் வேற ஒரு சமுதாயத்துல இருந்து வந்திருக்கேன்றதுக்காகவா? நோ, நெவர். ஜாதியும் மதமும் இங்க ஒரு பிரச்சனையே இல்லை. அப்படிப்பட்ட எதுவும் எங்களுக்கு நடுவில் இருக்காதுன்னு நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எதிர்பார்ப்புகள் இல்லாம சேவைகள் செய்ய தயாரா இருக்க ஆண்களும் பெண்களும் தேவன் தானே அதுல எழுதி இருந்துச்சு. விரல வெட்டி என்ற அளவுக்கு தான் இங்க ஆட்கள் வந்து சேருவாங்க. வாழ்க்கைக்காக கடவுளை தேடி வரவங்க மட்டும் இதுல சேர ஆசை உள்ளவங்களுக்கு அவங்களோட லட்சியத்தை பத்தி முழுமையா நம்பிக்கை இருக்கணும். அதுக்காக தான் சொன்னேன். இந்தா, இதுல வழிமுறைகளை பத்தின எல்லா விவரமும் இருக்கும். நீ படிச்சு பார்த்து சாவகாசமா முடிவெடுத்தா போதும். சரி, நான் வரேன் சிஸ்டர். தேவி, நான் இன்னொரு வாட்டி உனக்கு ஞாபகப்படுத்துறேன். உன்னோட முடிவு ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவசரமா இருக்கக்கூடாது. I just can't understand it. தேவி, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அப்படி என்ன இங்க நடந்துச்சு? உனக்கு வேற கல்யாணம் வேண்டாம்னா வேண்டாம். உன்னை யாரும் இங்க கட்டாயப்படுத்தல. நான் மற்றவங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. அப்படி இருக்கும்போது இதுல எனக்கு நிம்மதியும் சமாதானமும் கிடைக்கும் போது அதை ஏன் தடுக்கிறீங்க? நீ எங்களுக்கு பாரமா? நீ சொன்னதை நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒண்ணு. இங்க பாரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன். சேவகர் ஆகிறதெல்லாம் சரிதான். அதெல்லாம் அதுக்குன்னு பிறந்தவங்களுக்கு. ஏன் தங்கச்சிக்கு அது தேவையில்லை. உனக்கு என்னால ஒரு வேலை வாங்கி தர முடியாம ஒண்ணும் இல்ல. உனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு நினைச்சேன். உனக்கு வேலை ஒரு முக்கியமா? இப்ப சொல்லு. இல்ல, எனக்கு வேலை வேண்டாம். என்னோட வேலையை நான் முடிவு பண்ணிட்டேன். இட் இஸ் ஸ்டூபிட். என்னோட முடிவு உங்க மனசை காயப்படுத்துதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆயுள் முழுக்க என்னை நினைச்சு கஷ்டப்படுறதை விட கொஞ்ச நாளைக்கு கஷ்டம் அனுபவிக்கிறதே நல்லது. இனிமே இத பத்தி இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. பேச வேண்டியவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன்.
கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ம், எப்போ கிளம்புறீங்க? நாளைக்கு. போகாதீங்கன்னு சொல்ல எந்த உரிமையும் எனக்கு கிடையாது. இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியல. நீங்களாவது என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். அண்ணன் சொன்னதுனால தான் நீங்க இப்படி வந்து சொல்றீங்களா? எந்த லட்சியமும் இல்லாம எங்கேயாவது போகணுமாண்ணா? உன்னோட லட்சியத்தை பத்தி, உன் முடிவை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னோட வாழ்க்கையில நடக்கக்கூடாத அந்த சம்பவம் உன்னை எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கா? உன்னோட வேறொரு வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பாரு. இதுக்கு மேல வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு நான் ஆசைப்படல. என் வாழ்க்கையில ஒரு அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. ஒரு மனைவியா, ஒரு அம்மாவா எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு. வேற யாருக்கும் ஒரு பாரமா இருக்காம எல்லாரையும் விட்டு நானே ஒதுங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கான வழியையும் தேர்ந்தெடுத்துட்டேன். அவ்வளவுதான். நீ எடுத்த ஒரு முடிவை பத்தி இங்க யாரு என்ன சொன்னா? அப்புறம் எதுக்கு எல்லாரும் என்ன தடுக்கிறீங்க? நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு இதுக்கான அவசியம் இல்லை. உன்னை பாசமா பாத்துக்குவோம், கவனிச்சுக்குவோம் இங்க எல்லாரும் இருக்கோம். ஆறு 7 வருஷமாச்சு நம்ம 2 பேரும் பழகி. இவ்வளவு காலமும் உன்னோட மனசுல என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நான் இப்பவும் உன்னதான் லவ் பண்றேன். இதுக்கு முன்னாடி எதுக்காக நீ இந்த விஷயத்தை பத்தி சொல்லலன்னோ, ஏன் கேட்கலன்னோ நீ கேட்டா என்கிட்ட பதில் இல்ல. சொல்லாமலே ஒன்னாயிடுவோன்னு நினைச்சேன். அப்புறம் உன்னோட கல்யாணம், குமாருக்கு பேசின நிமிஷம் உன் விருப்பமும் அதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட எல்லா கனவுகளையும் ஆசைகளையும் கஷ்டமா இருந்தாலும் எனக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டேன். உன்னோட நல்லதுக்காக உனக்கும் குமாருக்குமான கல்யாணத்தை நானே கையில் எடுத்தேன். நான் சுயநலமா யோசிச்சிருந்தா நீ அன்னைக்கு கேட்டல, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை மறந்துட்டேனோ, உன்னை அவாய்ட் பண்றேனோ. அது எதனால தெரியுமா? அப்படி யோசிக்கிறதே தப்புன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன்னை வேறொருத்தரோட மனைவியா என்னால பார்க்க முடியல. தேவி, உனக்கு தெரியலனாலும் நல்ல ஒரு மனசோட தான் உன்னை நான் காதலிச்சேன். அதனாலதான் எல்லாரும் கம்பல் பண்ணியும் இன்னைக்கு நான் தனியாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு இதுக்கப்புறம் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குன்னா அது உன் கூட மட்டும்தான். தேவி, நான் சொல்றது சத்தியமான உண்மை. தேவி, உனக்கு உன்னோட சந்தோஷமும் சமாதானமும் தான் முக்கியம். மத்தவங்க எப்படி வேணா போகட்டும், நீ சுயநலவாதி, எனக்கு தெரியும். I know, Devi, you are a selfish. I know. Devi, you are a...
டேய் யாரா அது வண்டியில அடிச்சது? கண்ணு முன்னு தெரியாம வண்டி ஓட்டுற? அறிவில்ல? பிடிங்க அவனை. தப்பிச்சு போறான் பாருங்க. விடாதீங்க. பிடிங்க. டேய், நில்றா. டேய். ஆன்ட்டி, பீட்டர் அங்கிள் எதுக்காக இங்கிருந்து கோவமா போறாரு? நீங்க எங்களை விட்டு போக போறீங்களா ஆன்ட்டி? நீங்க போகாதீங்க. நீங்க போனீங்கன்னா நான் ரொம்ப அழுவேன். ஆன்ட்டி, என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. ஆன்ட்டி, போயிடுவீங்களா?